அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இதில் ஒரு 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 சின்ன ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது. சில பேர் ஒரு 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 வாதமாக முன்வைக்கிறது. இப்போ குரான் ஒன்று சொல்கிறீங்க, ஹதீஸ் ஒன்று சொல்கிறீங்க, குரானையும் ஹதீஸும் ஃபாலோ பண்ணு சொல்கிறீங்க. இப்போ இங்கே ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபித்ரா தர்மம்னு சொல்லும் பொழுது அப்போ அது வந்து ஒரே மாதிரி கொடுத்துடலாம்ல. இப்போ ஷாஃபி தனியாக பிரிக்கிறீங்க, ஹனஃபி தனியாக பிரிக்கிறீங்க. ஷாஃபிக்கு வந்து மகரிபிலேருந்து சொல்கிறீங்க, ஹனஃபிக்கு வந்து சுபுலேருந்து சொல்கிறீங்க. ஏன் இந்த வேறுபாடு வருது? அப்போ இந்த வேறுபாடு வந்து பிரிவினைக்கு தான் இந்த மதுஹபுகள் வந்து தூண்டுதோ அப்படின்ற ஒரு ஐயத்தை சில பேர் எழுப்புறாங்களே. இதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? இதில் வேறுபாடு வராது. ஏன்னு சொன்னால் இது வந்து ஃபித்ர் அப்படிங்கிற சொல்லுடைய ஆய்வின் அடிப்படையிலே தான் ரெண்டு பேரும் ஃபித்ருங்க வார்த்தை எடுத்துக்கிட்டாங்க. ஈதுல் ஃபித்ர், சதக்கத்துல் ஃபித்ர் அப்படிங்கிறது. ஃபித்ரு அப்படிங்கிறது இவங்க சொல்கிற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் மகரிபு, அவங்க சொல்கிற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் ஃபஜ்ர். இது கரெக்டு தான். ஆனால் நீங்கள் வந்து இதில் வேண்டாம் கேட்கலாம். எதில்? அளவையில். இந்த ஃபித்ராவுடைய அளவு இருக்கிறது அல்லவா, எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறது அல்லவா, அந்த அளவில் வித்தியாசம் இருக்குது ஷாஃபி ஹனஃபி. அப்போ ஏன் அந்த அளவில் வித்தியாசம்னு நீங்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு அளவுன்னு சொன்னால் ஷாஃபி மதுஹபை பொறுத்த மட்டில் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் 3 கிலோ 200 கிராம் அரிசி அல்லது கோதுமை, கிரயம் கூடாது, தானியமாக தான் கொடுக்கணும். ஹனஃபி மதுஹபை பொறுத்த மட்டில் 2 கிலோ 400 கிராம் அரிசி அல்லது கோதுமை அல்லது அதனுடைய மதிப்புள்ள கிரயம் அந்த விலை அது என்ன அது கொடுக்கலாம். இதில் வேறு வகையான ஃபத்வாக்கள்லாம் வரும், இதை விட கம்மியான அளவு உள்ளது. ஆனால் எது சிறந்ததோ அது பிறகு கொடுத்துறது நல்லது, இந்த அளவு கொடுக்குறது தான் நல்லதுங்கிற புரிஞ்சுக்கிடுவோம். இப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் ஷாஃபி மதுஹபில் 3 கிலோ 200 கிராம், ஹனஃபி மதுஹப் 2 கிலோ 400 கிராம், ஏன் இப்போ ஷாஃபி ஹனஃபி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்போ இந்த வேறுபாடு தானே? இப்போ இதில் வேறு சொல்கிறீங்க எல்லாம் ஷாஃபிங்கிறதும் ஹனஃபிங்கிறதும் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுறது தான், விளக்கம்தான் இமாம்களுக்குரியது. நம்ம வந்து குர்ஆன் ஹதீஸ் தான் பின்பற்றோம். ஷாஃபி இமாமுடைய விளக்கத்தை பின்பற்றினா ஷாஃபி மதுஹப், ஹனஃபி இமாமுடைய விளக்கத்தை பின்பற்றினா ஹனஃபி மதுஹப். ஆக பின்பற்றது என்னமோ குர்ஆன் ஹதீஸை தான் அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ ஏன் இப்போ அளவில் வித்தியாசம் வருது அப்படின்னு இந்த கேள்வி உங்களுக்கு இங்கே பொருந்தும். அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஏற்க சொன்ன இங்கே ஹதீஸ் தான். ஏன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஜக்காத்துல் ஃபித்ர் இது கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது சாஅம் மின் தம்ரு, பேரித்தம்பழத்தில் ஒரு இந்த சாழ்ன்னு சொல்கிறீங்க. சாழ்னா என்ன? அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? சாழ் அப்படின்னு சொன்னால் ஒரு முகத்தல் அளவையில் ஒரு அளவு, அது முகத்தில் நிற்கிற மாதிரி அது ஒரு அமைப்பு. இப்போ நம்ம காலத்திலலாம் படின்னு சொல்கிறோமே, மரக்கால்னு சொல்கிறோம்ல. ஒரு அரிசி ஒரு படி அரிசி 2 படி அரிசி சொல்கிறோம் அல்லவா, ஒரு மரக்கால் 2 மரக்கால்ல, அந்த மாதிரி சாவும் ஒரு அளவு அங்கே. இது இந்த மாதிரி இதுக்கு தான் முகத்தல் அளவுன்னு சொல்லுவோம். அந்த முகத்தல் அளவில் கட்டுப்பட்டது தான் சாங்கிறது. அது எவ்வளவுங்கிறதுக்கும் நம்ம விளக்கிடலாம். ஒரு சாங்கிறது 4 முத்து, 4 முத்து சேர்ந்தால் ஒரு சா. சரி, ஒரு முத்துங்கிறது எவ்வளவுன்னு சொன்னால் 2 கை கொள்ளளவு, மீடியமான கை. சில பேர் ரொம்ப பெரிய கையாக இருக்கும், சில பேர் குட்டை கையாக இருக்கும். ஒரு நடுநிலையான கை, 2 கை கொள்ளளவு. நம்ம அரிசியோ தானியமோ அரிசியோன்னு வச்சுக்கிறோங்களே, இதுதான் ஒரு முத்து. இந்த மாதிரி 4 முத்து வந்து ஒரு சா, சரிதானா? அப்போது ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறான்னு சொன்னால், பேரித்தம்பழத்தில் ஒரு சாழி, பார்லியில் ஷயருங்கிற வார்த்தை வரும், பார்லியில் ஒரு சாழி அப்படின்னு. இது புகாரிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சாண்டு இருக்குதா இதில்? சரி, வேறு பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரு சாண் தான் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு சொன்ன அடிப்படையில். அதுக்கு பிறகு மக்கள் வந்து கோதுமையாக இருந்தால் நிஸ்பு சாவு இருந்தால் போதும்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒரு சாவு பேரித்தம்பழம் என்பது பாதி சாவு கோதுமைக்கு நிகரானது அப்படின்னு சொன்னாங்க. பாதி சாவுண்டா என்ன? 2 முத்து வரும், 4 முத்து சேர்ந்தே தான் ஒரு சாவு. அப்போ 2 முத்து 2. அப்போ கோதுமையில் 2 முத்து பாதி சாங்கிறது நீங்கள் பேரித்தம்பழம் கொடுக்குறதோ பார்லி கொடுக்குறதோ ஒரு சா கொடுத்ததுக்கு சமம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மக்கள் அந்த கோதுமையாக இருந்தால் சாயில் பாதி கொடுத்தார்கள். சரிதானா? இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அப்போது அந்த ஒரு சாய் அப்படிங்கிறது பேரித்தம்பழத்து பார்லிக்கு மக்கள் என்ன கருத்துக்கிட்டாங்க, அதோடைய விலை ஈக்குவலும் இதோடைய விலை ஈக்குவலும் ஒன்று தானே, இப்போ இது பாதி கொடுத்தா போதும் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இன்னொன்று இருக்குது, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இங்கே எல்லாம் இந்த பேரித்தம்பழத்தையும் சயீர் எல்லாம் ஒரு சாதம் கொடுத்துட்டு வந்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்காண்டி வந்தாங்க மக்காவுக்கு. வகுக்கும்போது மக்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு அறிவுரை பயணம் பண்ணாங்க. அதில் சொன்னாங்க, எங்கள் சிரியாவில் ஷாம் அவங்க அங்கே தானே இருக்கிற அமீராக இருக்கிறாங்க, சிரியாவில் விளைகின்ற அந்த கோதுமை நிஸ்ஃபு சாய் ஒரு சாவுனுடைய அந்த பேரித்தம்பழத்துக்கு ஈடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. இதை அங்குள்ள மக்கள் இந்த மக்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிறகு பாதி பாசான்னு கொடுக்க ஆரம்பித்தேன். எதுக்கு? கோதுமைக்கு. அப்புறம் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மக்கள் அப்படி எடுத்து செஞ்சாங்க, ஆனால் நான் என்னமோ என் காலம் வரைக்கும் நான் ஒரு சாதா கொடுத்தேன். இதுவும் முஸ்லீம்களில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன வழங்குறோம்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு சாங்கிறது கோதுமைக்கு நேரடியாக சொல்லலை. ஒரு சான்னு சொன்னது பேரித்தம்பழத்துக்கு சொன்னாங்க, பார்லிக்கு சொன்னாங்க, அதுபோல் உலர்ந்த திராட்சை அதுக்கும் சொன்னாங்க ஒரு சாங்குது. ஆனால் மக்கள் தான், அதை மக்கள் யார்? சஹாபிகள். முனுமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்கல்ல, மக்கள் தான் யார்? அப்போ சஹாபிகள் தானே இருப்பாங்க, சாப்பியங்கள் இருப்பாங்க, சாப்பியங்கள் இருப்பாங்க. அவங்க இல்லை விலையை அனுசரித்து பார்க்கும்பொழுது பாதி சாய் இந்த கோதுமை இருந்துட்டாலே ஒரு சாவுடைய அந்த பேரித்தம்பழம் நிகராக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பாதி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இதுவும் நடைமுறையில் இருந்துருக்குது. சரி, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்ன உடனே மக்கள் பாதி சாதம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் என்னமோ ஒரு சாதம் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன வழங்குன்னு சொன்னால், சஹாபா பெருமக்களில் 2 வகையாக இருந்திருக்கிறாங்க. ஒரு சா கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க, பாதி சா கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. அப்படியா? இந்த ஒரு சா அப்படிங்கிறத ஷாஃபிமா எடுத்துக்கிட்டாங்க, பாதி சாங்கிறத ஹனஃபிமா எடுத்துக்கிட்டாங்க. அதான் ஹனஃபி மதவில் கொஞ்சம் குறைய காரணம் அதனால தான். அப்போ இந்த இதுக்கு வந்து எல்லாம் ஹதீஸுடைய அடிப்படையில் வச்சு எல்லாம் ஹதீஸ் தான். ஹதீஸ் என்று பேசக்கூடியவர்கள் இந்த ரிசர்ச் ஆய்வு இல்லாதனால தான் மதஹபை குறை சொல்லுவாங்க. ஆனால் ஆய்வில் ஓரளவு தகுதி உள்ளவங்களாக இருந்தால் மதஹபு ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு யோசிப்பாங்க. அதன் அடிப்படையில் ஏற்பட்டது தான் இந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த கொடுக்குறோம் அல்லவா, இது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்தாகணும். குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கொடுத்தாகணும். இங்கே பருவம் அடைந்தவங்க தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஆள் அவருக்கு கடமை ஆயிடுச்சுன்னு வச்சு விடுவோமே, அவர் வீட்டில் குழந்தைகள் 1 வயசு குழந்தை இருந்தாலும் சரி தான், ஏன் அந்த ஒரு நாளைக்கு முன்னால் தான் பிறந்துச்சு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கும் கணக்கு வச்சு கொடுக்கணும். பெரியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவ்வளோ. இப்போ ஒரு ஆளுக்குத்தான் ஷாஃபி மதஹபாக இருந்தால் 3 கிலோ 200 கிராம்னு சொன்னேன். அப்போ வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் கணக்கிட்டு கொடுக்கணும். அத்தனை பேருக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு அல்ல, அத்தனை பேருக்காக ஏழை. இப்போ ஒரு ஆளுக்கு 3 கிலோ 200 கிராம் அப்படின்னு சொன்னால் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரும் 3 கிலோ 200 தனித்தனியாக கொடுக்கணும். ஹனஃபி மதஹபாக இருந்தால் 2 கிலோ 400 கிராம் அது அவருக்கு கொடுத்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுத்தாகணும். எத்தனை பேர் இருக்கிறோம் அத்தனைக்கும் மொத்தமாக கணக்கிட்டு கொடுக்கணும்.